உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆண்களுக்கு வயகரா கண்டுபிடிச்சோன்னு உலகமே கொண்டாடினது ஒரு மாத்திரை உலகத்தை புரட்டி போட்டதுன்னா வரலாற்றில் அது வயகரா தான். மாத்திரை எழுதாத பத்திரிகைகளே கிடையாது. அவ்வளவு எல்லாரும் எழுதி தீர்த்தாங்க. அது ஜோக்ஸ் போய்கிட்டே இருந்தது பல வருடங்கள். அப்புறம் பெண்களுக்கு இதை பற்றிய இதே போல் ஒரு குறைபாடு, செக்ஸில் ஆர்வம் இல்லை, உச்சகட்ட அடைதல் சிரமம் இருக்குது, அவர்களுக்கு மருந்துகள் இல்லையா? அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த வயகராவையே கொஞ்சம் டோஸை கம்மி பண்ணி பெண்களுக்கு கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் பெண்களுக்கு ஆண்களுக்கு விரைப்பு வருது, பெண்களுக்கு என்ன வரும்? அப்படி ஒன்றும் இந்த மாத்திரைகள் மிகப்பெரிய பாதிப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்துறது. ஆனால் ஒரு கண்டுபிடிப்பு அங்கே என்ன ஆச்சுன்னா, ஆணுறுப்புல எங்கே விரைப்புத்தன்மை வருது? கார்போரா கேவர்னோசா என்ற திசுக்கல்ல வருது. இது பெண்களுக்கு கர்ப்பப்பையினுடைய உச்சுவர். இது எங்க முக்கியத்துவம் பெறுதுன்னா, பெண்கள் கர்ப்பமாகணும், குழந்தை இல்லா பெண்களுக்கு கர்ப்பமாகணும்னா கர்ப்பப்பையினுடைய உச்சுவர் போதுமான அளவுக்கு திக்கா இருக்கணும். அந்த திக்னஸ் இல்லாத பெண்களுக்கு இந்த மாத்திரைகள் போதுமான அளவுக்கு திக்னஸை கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சு, இப்போ இந்த மாத்திரைகளை செக்ஸ் இன்பத்திற்கல்ல, குழந்தைக்கு வேணுன்றவங்க அந்த கர்ப்பப்பை திக்னஸ் இல்லைன்னா, அதனுடைய உட்சுவரில் திக்னஸ் இல்லைன்னா இதை கொடுக்குறாங்க. இன்றைக்கும் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய பெண்கள் எடுக்கிறாங்க. ஒரு லோ டோஸில் 25 மில்லிகிராம் எடுக்கிறாங்க. சரி, இப்போ உச்சகட்டத்துக்கு வருவோம். அப்போ உச்சகட்டத்துக்கு என்ன பண்ணுறது? மருந்துகள் இல்லை. 2010 வாக்கில் முதலாக ஃப்ளூஃபான்சரின் என்ற ஒரு மருந்து கொண்டு வந்தாங்க. இந்த மாத்திரைகளை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு பெண் செக்ஸ் ஆர்வத்தை அதிகரிக்க முடியும், கிளர்ச்சி நல்லா கிடைக்கும். இது பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் 2022-20க்கு பிறகு வைலிசி என்ற ஒரு இன்ஜெக்ஷன் வந்தது. இந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னால் போட்டுக்கிட்டீங்கன்னா, செக்ஸ் பற்றிய ஆர்வமே இல்லாத பெண்ணு கூட இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டிங்கன்னா, இது இன்ஜெக்ஷன் நீங்களே போட்டுக்கிற மாதிரியான இன்ஜெக்ஷன். பெண்கள் வயிற்றில் அதை போட்டுக்கலாம். இந்த வைலிசி போட்ட உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் செக்ஸ் ஆர்வம் ரொம்ப கிளர்ச்சி நல்லா இருக்கும், ஆர்வமாக ஈடுபடுவாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்ற சொல்கிற பெண்களும் முற்றிலுமாக ஒரு விருப்பத்தோட ஆர்வத்தோட செக்ஸில் ஈடுபடுவாங்க. இது உலகம் முழுவதும் மிக பாப்புலராக இருக்குது. ஆனால் இந்த மருந்துகள் இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் சேரலை. இந்திய மக்கள்கிட்டையும் பெரிய வரவேற்பு இல்லை. இப்போ ஆண்கள் ஆண்மை குறைவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி, பெண்கள் இந்த சிகிச்சை முறைகளுக்கு பெருமளவுக்கு வர்றதில்லை. இது ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கன்சர்வேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை பற்றிய ஒரு விரிவான விவாதம், பெரிய ஒரு மருத்துவர்கள்ட்ட பெண்கள் ஆலோசனை கேட்குறது, இதில் எல்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஆனால் விவாகரத்துக்கள் இந்த மாதிரி சண்டைகளால் விவாகரத்து ஆகிறது நிறைய பார்க்க முடியும். அதாவது ஒரு பெண் உச்சகட்டம் அடையலை, திருப்தி அடையலைன்னா மற்ற பிரச்சனைகள்லேயும் அவங்க ஓவராலாக சண்டை வருது. குடும்ப பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகள், கணவன் மேலே ஓவராலாக அதிருப்தி, வெறுப்பு, கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த திருமணம் எனக்கு திருப்தியாக இல்லைன்னு சொல்லி பெண்கள் விவாகரத்துக்கு போயிடுறாங்க. ஆரம்ப கட்டத்தில் அவங்க 2 பேரும் சேர்ந்து மருத்துவரை அணுகி இந்த செக்ஸ் பிரச்சனையும் சரி பண்ணிக்கிட்டு மற்ற குழப்பங்களுக்கும் எளிமையான தீர்வுகள் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது, விஞ்ஞானபூர்வமான தீர்வு இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச தீர்வை நம்ம எடுக்கிறோம். அது தவறு. பல நேரங்களில் பல பேர் செய்கிற மிகப்பெரிய தவறு அதுதான். அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அதான் விவாகரத்துக்கு போகுது. அப்போது தீர்வுன்னா என்னென்னா, விஞ்ஞான அடிப்படையில் ஆய்வுகள் பண்ணி நம்பர்ஸு கண்டுபிடிச்சி அதை பண்ணுறது தான் விஞ்ஞானபூர்வமான தீர்வு. அப்படி இல்லைன்னா அது நம்ம நம்பிக்கை. இது இப்படி இருக்கணும், இவங்க இப்படி இருக்கணும், இவங்க இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம நம்புகிறோன்னா அதெல்லாம் நம்ம நம்பிக்கை. பல நேரங்களில் நம்ம அந்த நம்பிக்கையின் பேரில் செயல்படுறதுனால தான் அது பல்வேறு கடுமையான பின்விளைவுகளை கொண்டு வரும். விவாகரத்துக்கள் பல்வேறு பிரச்சனைகளையும் அது நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரதை பார்க்குறோம்.
அதனால் விஞ்ஞானபூர்வமான தீர்வு இது எல்லா பிரச்சனைகளுக்கும் இருக்குது. இதை முற்றிலுமாக சரி செய்ய முடியும். பெண்களுக்கு நல்ல மருந்துகள் இருக்குது. நீங்கள் ஆலோசனைக்கு வர்றதுக்கு என்றைக்கும் தயங்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, செக்ஸில் ஆர்வம் குறைவாக இருக்குது, செக்ஸில் வெறுப்பாக இருக்குது, செக்ஸில் உச்சகட்டம் வர முடியல, செக்ஸ் பண்ணும்போது வலிக்குது, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பாலியல் மருத்துவர் அணுகுங்க. இதை தீர்த்து கொள்ளுங்க. ஏன்னா வாழ்க்கை முழுவதும் நீங்கள் செக்ஸை என்ஜாய் பண்ணலாம், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். செக்ஸ் நல்லா பண்ணுறதன் மூலமாக சந்தோஷமான வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். இதெல்லாம் நிரூபிச்சிருக்கிறாங்க. அதனால் தயங்க வேண்டாம், நீங்கள் மருத்துவர்களை அணுகுங்க, சரி பண்ண முடியும். வணக்கம்.